என் கணவர் வந்து ஒரு மீன்பிடி தொழில் செய்து கொண்டு வராங்க. நாங்கள் குடும்ப சூழ்நிலை கஷ்டத்தின் காரணமாக வீடை வச்சுட்டு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் குளச்சல் பிரான்ச்சில் வந்து ஒரு லோன் எடுத்துருந்தோம். லோன் கெட்டுன்னு இருந்தோம். எங்களுக்கு கஷ்டத்தின் காரணத்தினால் 2-3 மாதம் கிட்ட முடியல. அவங்க உடனே அது இது பண்ணோடனே நாங்களும் கோர்ட்டில் கேஸ் போட்டு ஸ்டே எடுத்தோம். அவங்களும் கோர்ட்டில் போட்டிருந்தாங்க. நாங்கள் ஸ்டே எடுத்து போன மே மாதம் வந்து 10 லட்ச ரூபா மொத்தமாக கொண்டு கொடுத்தோம். இன்னைக்கு கொஞ்சம் காசு நாங்களுக்கு கெட்ட வேண்டியது இருக்கு. நாங்கள் எங்களை ஒரு டைம் கேட்டது கூட எங்களுக்கு டைம் தர மாட்டேங்கிறாங்க காசு கெட்ட. அதுக்கடுத்தது அவங்க வந்து இந்த மாதம் 13ஆம் தேதி காலையில் 11 மணி இருக்கு. என் பிள்ளைங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு இருந்தாங்க. நான் மட்டும் வீட்டில் இருந்து அவங்க வந்து ஒரு 35 ஆளுகிட்ட இருக்காங்க கூட கூட்டினது. ரவுடிகளை கூட்டினது வந்த உடனே வீடு கிளாஸ் எல்லாம் வீட்டேன். கிளாஸ் எல்லாத்தையும் அடிச்சு விட சொல்லி பின்வாசலோட வந்து கதவை சுத்தியல் வச்சு அடிச்சு உடைச்சாங்க. உடைச்சு உள்ள வந்து என்ன ரூம்ல போட்டு அடிச்சு இழுத்து உடம்பு ஃபுல்லா ரத்த கட்டு எல்லா காயங்களாக்கும் அவங்க அதை இழுத்து தரன்னு இழுத்து காலும் கையில ஒரு 10 பேரை சேர்ந்து இழுத்து என்ன தூக்கு வெளியே கொண்டு போட்டு என் வீட்டோட மொத்த பொருள் எல்லாத்தையும் தூக்கு வெளியே இருந்தாங்க. இருந்து என் பிள்ளைங்க படிச்ச குக்குவரை தூக்கி வீசிட்டு நான் சமைச்சு வச்சிருந்த சாப்பாடு குழம்பு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு எல்லாமே அதில் வெளியே கொட்டு விடுங்க. அவங்க ஒரு டிம்போவை அங்கே கொண்டு வந்து மொத்த பொருளை என் டிம்போல ஏற்ற வச்சிருந்தாங்க. அதுல திருப்பி என் கணவர் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. வந்து அவங்க வந்து பேங்குக்காரங்களுக்கு இவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆச்சு. உடனே அவங்க பேங்குக்காரங்க எனக்கு வெளிச்சல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்களும் என்ன அடிச்சு இவ்வளவு சித்திரவதை பண்ணி வீட்டோட மொத்த பொருள் பீரம் பிரிச்சு எல்லாத்தையும் உடச்சு நாசம் பண்ணது எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு ஒரு ஆக்ஷன் அவங்க எடுக்கல. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட வச்சு என் வேலையும் என் கணவர் வேலையும் இன்னொரு ஆளை போட்டோம். 3 பேர்ல எஃப்ஐஆர் போட்டு எங்களை காலையில இருந்து வந்து விரட்டுது. வீடை காலி பண்ணி ஓடுங்க, வீட்டுல இருக்காதுங்க அப்படின்னு. அதுக்கு காணாதே நைட்டு அதிகாலை 3 மணி அளவு வராங்க. வந்து மின்வாசல சவுட்டு கதவை உடைச்சாங்க. இங்க துறக்கிறேங்க பின்வாசலோட சவுட்டு மொத்த ஜன்னல்ல ஒவ்வொரு அடி. நானும் 2 பொம்பளை பிள்ளைங்க நாங்க 3 பேரும் டெய்லி பயந்து வந்து அப்படியே இருக்க ரூம்ல கதவை கீழே ஒளிச்சு கேட்டு அப்படியே அடக்கு பிடிச்சி முன்னேறி இருக்கும். அவங்க சுத்த அடிச்சு 1 மணிக்கூர் 1/2 மணிக்கூர் வந்து அடிச்சுட்டு அப்படி போவாங்க. அடுத்து ஒரு நாளைங்கனால நிம்மதியா வீட்டுல இருக்க முடியல, பிள்ளைங்களை படிக்க முடியல, பயந்து அப்படியே வீட்டுல கதையை போட்டுட்டு உள்ள அடைஞ்சிருக்க மாதிரி நாங்க இருக்கோம். எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் ஒரு ஸ்டெப்புமே எடுக்காம அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டும் எங்களை விரட்டி எங்களை சித்திரவதை பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு வந்து தமிழக அரசு உயர் காவல் அதிகாரிகள் ஏதாவது ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும். யார் வெளிச்சந்த எஸ்ஐ போலீஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.